கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 11:25, ரோமன்ஸ் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவரைக்கும் ரோமர் 9வது அதிகாரத்திலிருந்து இது 11வது அதிகாரம் இந்த வசனம் வரைக்கும் சொல்லிட்டு வந்ததுக்கான காரணம் என்னங்கிறத ஒரு பரம ரகசியத்தை இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அதாவது ஒரு புறஜாதியாருடைய இருமாப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களில் அவங்களே என்ன நினைக்கக்கூடாது, நாங்கள் பெரிய புத்திசாலிங்க. ஏன்னா தேவனுடைய திட்டம் எங்களுக்கு இஸ்ரவேலை காட்டில் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இஸ்ரவேல் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இஸ்ரவேலுக்கு பதிலாக புறஜாதியாராகிய நாங்கள் அவங்களுக்கு பதிலாக சேர்த்து கொள்ளப்பட்டோம். இனிமேல் நாங்கள் இஸ்ரவேலை காட்டிலும் நாங்கள் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை வரக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இதே 11வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொன்னார்? நீ பெருமை கொள்ளாத, இருமாப்பு கொள்ளாத, சுவாப கிளைகளுக்கு எதிராக இருமாப்பு கொள்ளாத. இதே அடுத்து ரோமர் 12:16 சொல்லும்போது உங்களுடைய பார்வையிலே நீங்கள் புத்திமான் என்று எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனால் என்ன, ஒரு பங்குக்கு இஸ்ரவேலில் என்ன வந்திருக்கு? கடின மனது உண்டாகியிருக்கிறது. முழுமையாக இல்லை, எல்லாருக்கும் இல்லை, அது நிரந்தரமானது இல்லை, அதுதான் முடிவானது கிடையாது. அதாவது அவங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் ஒரு பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு வந்த இரட்சகர் இவர் தான் என்று அவங்க அறிந்து கொள்ளாமல் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு விசுவாசத்தில் இல்லாமல் அவிசுவாசத்தில் போகக்கூடிய ஒரு காரியம் அவங்களுடைய இருதயத்தில் என்ன, ஒரு தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு சீலை போடப்பட்ட திரைச்சீலை மூடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன, ஒரு கொஞ்சம் பகுதி தான் மீந்து இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. எது வரைக்கும்? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். அப்போ இது தேவனுடைய கால அளவு. ஏன்னா அதாவது தேவன் எவ்வளவு புறஜாதிய மக்கள் உள்ள வருவாங்க, மற்ற தேசங்கள் எப்படி எல்லாம் வரும். ஏன்னா சுவிசேஷம் அகில உலகத்திற்கும் அறிவிக்கப்பட்டு அதில் உள்ள புறஜாதி மக்கள் எல்லாம் வர்ற வரைக்கும் இது தேவனுடைய திட்டம். ஏன்னா அவங்க தேவனுக்குள்ளே வருவதற்கும் அவங்க எப்படி இங்கே ஒரு ஓமானமாக சொல்கிறார் இல்லையா, ஒரு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவதற்கும் அவங்க இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வர்ற வரைக்கும். ஏன்னா இப்போ லூக்கா 21வது அதிகாரம் 24வது வசனத்தோடு இது புறஜாதியாரின் காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய 15:14 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தன்னுடைய தேவன் எல்லா தேசத்திலிருந்து தனக்கென்று பிள்ளைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அது வரைக்கும் என்ன இருக்கும்? இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடின மனது உண்டாகியிருக்கும். இது ஒரு பெரிய ரகசியம், இது தேவனுடைய ரகசியம். இதை தான் இவ்வளவு காலம் சொல்லி வந்துட்டு இருக்கிறாரு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, இஸ்ரவேலோட கடினமான மனதுங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அது இஸ்ரவேலுடைய கடினமானதுங்கிறது நிரந்தரமானது கிடையாது, அது ஒரு தற்காலிகமானது. இஸ்ரவேலுடைய கடின மனது என்று சொல்வது ஏதோ தற்செயலாக நடந்ததில்லை, இது தேவனுடைய திட்டம். புறஜாதியாருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய திட்டமாக இருக்கு. ஏன்னா இதன் மூலமாய் இஸ்ரவேல் தேச மக்கள் பொறாமை கொண்டு கர்த்தர்ட்ட சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதுக்காகத்தான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவனுடைய இரக்கத்தை நம்ம பாராட்டக்கூடிய மக்களா, ஏன்னா நம்ம புறஜாதி மக்களாகிய நம்ம எல்லாம் வருவதற்காக அங்கே இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு நோக்கத்தோடு கடின மனது உண்டாகியிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் தேச மக்களும் நம்பிக்கையில் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். தேவனுடைய இந்த திட்டத்துக்கு நாமும் இசைந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கால அளவு இருக்கு பாருங்க,
அது ரொம்ப சரியான அளவில் இருக்கும். அதனால தான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு தேசம் இல்லை, 2 தேசம் இல்லை, புறஜாதியாருடைய அளவு, புறஜாதியார் என்ன நிறைவு உண்டாகும் வரைக்கும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் இதை சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உம்முடைய அநாதி தீர்மானம் எங்களுக்கு ஒரு மகா பெரிய ஆச்சரியம் ஆண்டவரே. இதோ உம்முடைய ரகசியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடின மனது உண்டானதன் மூலமாய் இதோ எங்களைப் போல உம்மை அறியாத மக்கள் எல்லோரும் அறிந்து இந்த காணியாட்சிக்கு நாங்களும் ஒரு பங்குள்ளவர்களாய் வரக்கூடிய ஒரு உன்னதமான திட்டத்தை கொடுத்து எங்களை சேர்த்துருக்கீங்க. அதனால நாங்கள் இருமாப்பு கொள்ளாமல் அவர்களுக்கும் ஜெபிக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.